ஆழமான வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வேத பாடத்தின் தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்தவர்களின் 3 நிச்சயங்கள் அல்லது சபைக்குரிய 3 நிச்சயங்கள் என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த சத்தியத்தை நம்ம ஆராய போகிறோம். கிறிஸ்தவர்களின் 3 நிச்சயங்கள். கடந்த முறை நம்ம இந்த 2 வாரமும் ஒரு வசனத்தை ஆதாரமாக வைத்து தான் நம்ம பார்த்தோம். அந்த வசனத்தை நம்ம திரும்பவும் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 1:19 வாசிக்கும் போது தயவு செய்து கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா, இந்த வசனம் புரிஞ்சுதுங்களா? இந்த வசனத்தில் 2 விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. 2 விஷயம் இந்த வசனத்தில், 2 காரியம். ஒன்று, தேவன் இயேசுவை எழுப்பி அவரிடத்தில் சிலதை நடப்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த சில காரியங்கள். அப்படி நடப்பித்த காரியங்களை விசுவாசிக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும்படி என்ன கொடுக்கணுமா? இருதயத்தின் பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கணுமா? இன்னும் புரிகிற மாதிரி இந்த வசனத்தை சொல்கிறேன், புரிகிற மாதிரி. பிதாவாகிய தேவன் குமாரனை உயிரோடு எழுப்பினார். எழுப்பி அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் பூமியில் இருந்ததாக சில ஆராய்ச்சி தகவல் கூறுகிறது. 40 நாளுக்கு பிறகு இயேசு என்ன பண்ணிட்டார்? பரலோகத்துக்கு போயிட்டார். இப்போ உயிரோடு கூட எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அப்படின்னும் போது, இந்த 40 நாளில் நடப்பித்ததா இல்லை இப்போ வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்குதா? சொல்லுங்க. புரியுதுங்களா? அப்போ இயேசுவை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அந்த காரியத்தை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில், சபையாரிடத்தில் காண்பிக்கும் பொருட்டு அதை நம்ம பார்க்கணுமா? அதாவது இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பி இப்போ தேவன் எப்படி வச்சிருக்கிறாருன்ற அந்த ஒரு விஷயத்தை யார் காட்டணுமா? யார்கிட்ட காட்ட போறாராம்? நமக்கு காண்பிக்கிறதுக்கு அவர் காண்பிக்கிறாரு. நம்ம அதை பார்க்கறதுக்கு என்ன வேணுமா? பிரகாசமுள்ள மனக்கண்ணு வேணுமா? அப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் எவ்வளோ வருடம்னா, மேக்சிமம் நம்ம சொல்கிறதுன்னா 3.5 வருஷம். ஆனால் அது தவறு. இந்த பூமியில் 3.5 வருஷம். ஆனால் அவருடைய ஊழியம் இன்றும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இயேசு பிதாவாகிய தேவன் அவரை இந்த பூமிக்கு அனுப்புகிற வரைக்கும் ஊழியம் என்ன ஆகும்? நடைபெற்று கொண்டு இருக்கும். இப்போ அவரிடத்தில் நடப்பித்ததை நமக்கு காண்பிக்கணும்னா, நாம் அதை உணர்ந்து கொள்ளணும்னா, நமக்கு இருதயத்தின் பிரகாசம் உள்ள மனக்கண் தேவையாக இருக்குது. அப்போ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் அதைத்தான் நிச்சயங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக கிறிஸ்தவர்களுக்கு, இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நடப்பிக்கிற அந்த 3 நிச்சயத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன பண்ணியிருக்கணும்? அறிந்திருக்கணும். அதில் தான் நம்முடைய 3 நிச்சயங்கள் உண்டு. முதல்ல நிச்சயம்னா என்னன்றதை நான் உங்களுக்கு விளக்கிடுறேன். ஏன்னா தமிழ் வார்த்தை தான், சிலதுக்கு சில வியாக்கியானம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிக்கிறீங்க. ராயபுரமா இது? ராயபுரத்தில் ஆட்டோ பிடிச்சி பாரிஸ் போனோம். அப்போ ஆட்டோ பிடிச்சி என்ன பண்ணுறீங்க? பாரிஸ் போகணுன்னு சொல்கிறீங்க. அப்போ பாரிஸ் போயிட்டு என்ன பண்ணிடுவீங்க? சேர்ந்துருவீங்க. ஆட்டோவில் ஏறி உக்காந்து ஆட்டோ டிரைவரை கேட்குறீங்களா, இது பாரிஸ் கரெக்டாக போகுமா? நீ கரெக்டாக ஓட்டுவியா? இல்லை வழியில் எங்கேயாவது நிறுத்திடுவியா? இல்லை நான் போக முடியாதபடி என்ன பண்ணிடுவியா? கேட்குறோமா? ஒன்றும் கேட்குறதில்ல. ஆட்டோவில் ஏறி உக்காடுறோம், பாரிஸ்ன்னு சொல்கிறோம், போய் சேர்ந்துடுறோம். அப்போது ஆட்டோவில் ஏறும்போது ஒரு நிச்சயம் என்ன? நான் பாரிஸுக்கு போவேன்னு இருதயத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க.
ஏறுறீங்க, போய் சேருவேன்னு விசுவாசிக்கணும்னு சொல்ல தேவையில்லை. நம்ம ஏறும் போது விசுவாசிங்க, பாரிஸில் போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஏறி உக்காந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போவீங்க, பாரிஸுக்கு போவீங்க. இதுக்கு பெயர் தான் நிச்சயம். விளங்குதா? இதுக்கு பேர் தான் நிச்சயம். இந்த நிச்சயம் சபைக்கு வரணும். இந்த நிச்சயம் சபைக்கு வரணும். ஏன்னா இன்னைக்கு சபை சில நிச்சயத்தில் இல்லை, சில நிச்சயங்கள்ல இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய பாவங்களை, நாம் செய்து கொண்டிருக்கிற பாவங்களை தேவன் மன்னித்து கொண்டே இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எத்தனை பேர் ஆமான்றீங்க? விளங்குதா? ஒன்றா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கோபாக்கினைன்னு ஒன்று இருக்குது. அந்த கோபாக்கினைக்கு நான் நீங்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஷுவராக சொல்ல முடியுமா? சரி. மூன்றாவது, தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தில் எனக்குன்னு வைக்கப்பட்ட சிங்காசனத்தில் நான் போய் உட்காருவேன், 100% ஷுவர். பவுல் சொன்னார் இல்லையா, சிங்காசனம் எனக்காக வைக்கப்பட்டு நீதியின் கிரீடம் இருக்கு. அந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியுமா? பார்த்தீங்களா? ஏன்னா நம்மளாம் யார்? கிறிஸ்தவர்கள். ஆனாலும் இந்த கேள்விகள் என்ன கிடைக்கல, ஆமேன்னு வரல, ஆமான்னு வரல, ஒரு அடிச்சும் சொல்லலை. புரியுதுங்களா? அப்போது நிச்சயம் என்பது என்னன்னா, நம்ம தீர்மானிக்கிறோம். புரியுதா? நம்ம தீர்மானிக்கிறோம். ஆமாம் நான் போவேன், நான் போக மாட்டேன், இல்லை இவங்க போவாங்க போக மாட்டாங்கன்றது நம்ம தீர்மானிக்கிறோம். ஆனால் தேவன் தம்முடைய குமாரனை உயிரோடு கூட வைக்கும்போது ஒரு திட்டத்தை வச்சுருந்தாரு. இப்போ உயிரோடு கூட எழுப்பி ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இயேசு, அதுதான் முன்னாடி பார்த்தோம். இயேசு யஷ்குவா அப்படின்னாலே எகோவாவின் ரட்சிப்பு. கரெக்டா? எகோவாவின் ரட்சிப்பு. அப்போது இந்த ரட்சிப்புன்றது இயேசு இந்த பூமியில் வந்துட்டு உயிர் தெழுந்த பிறகு முடியல. அவர் இன்றைக்கும் இந்த ரட்சிப்பு நிறைவேற அவர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு நிச்சயம் கிடைச்சிடும். ஒரு 3 காரியம், மிக முக்கியமான ஒரு 3 காரியத்தில் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் இந்த நிச்சயத்துக்கு இன்னும் புரிகிற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லணும்னா, மூல மொழியில் நிச்சயம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இது மூல மொழியில் எப்ரேயத்தில் ஹபெல் அப்படின்னு சொல்கிறாங்க. HABEL, ஹபெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹபெல் அப்படின்னா 3 எபிரேய எழுத்துக்கள். இந்த ஹபெல் என்ற வார்த்தைக்கு 3 எபிரேய எழுத்துக்கள் ஒன்று அலெஃப், இன்னொன்று பெத், மூன்றாவது லாமெத். ஆபேல், அலெஃப், பெத், லாமெத். இந்த அலெஃப், பெத், லாமெத், ஆபேல் அப்படின்னு அர்த்தம். கலங்குதுங்களா? புரியுதுங்களா? நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், எபிரேய எழுத்துக்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு எண்ணிக்கை இருக்குது. இப்போ தொடர்ந்து நம்ம நிறைய ஸ்டடீஸ் பார்க்குறதுனால இனிமே வர ஸ்டடீஸ்லாம் நிறைய எபிரேய எழுத்துக்களை பார்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம என்ன ஆகணும், வளரணும். புரியுதுங்களா? இனி நெக்ஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டெல்லாம் தேவைப்படும். போர்டு நானும் நிறைய சில பிக்சர்ஸ் எல்லாம் கொண்டு வருவேன். அப்போ அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்குன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசம். ஸோ முதல் எழுத்து அலெஃப், இரண்டாவது எழுத்து பெத், மூன்றாவது எழுத்து லாமெத், ஹபெல் அதுன்னு அர்த்தம். அலெஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூல மொழியில் ஆக்ஸ், எருதுன்னு அர்த்தம். எருது, ஒரு காளை. இந்த காளை எதுக்கு நல்லா இருக்குதுன்னா, பலி செலுத்துகிறவர் அல்லது பலியாய் ஆனவர் அப்படின்னு அர்த்தம். பலி செலுத்துகிறவர், பலி ஆனவர். இப்போ காளை அப்படின்றது எதுக்கு நிழலை எடுப்பாங்கன்னா, லீடர்னு சொல்கிறாங்க. அதாவது தெய்வத்திற்கு ஒப்பிடுவாங்க. ஏன்னா எபிரேய எழுத்தின் முதல் எழுத்து யார் தான்? தேவன் தான். ஆனால் தேவனை சார்ந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகாப்பே, அகாப்பேனா அன்புன்னு அர்த்தம். அதுக்கு அலெஃப் ஃபஸ்ட் வரும். இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமே இருக்குது. அது நம்ம வர நேரத்தில் பார்க்கலாம். இப்போ அலெஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெய்வத்தின் தன்மையை குறிக்கிறதா இருக்கிறது. தேவன் அப்படின்னு அர்த்தம். நல்லா பார்த்துங்க. ஆலெஃப்னா தேவன். ரெண்டாவது என்னதுங்க? பெத். பெத் அப்படின்னா என்ன அர்த்தங்க? குறிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும் இதுக்கு அர்த்தம். பெத்துன்னா என்ன அர்த்தம்? சபை பேர் என்ன? பெத் எல், எல் பெத்தேல் சொல்லியிருக்கீங்களா? பெத் என்றால் என்ன அர்த்தம்? வீடு. புரியுதுங்களா? பெத் எல், தேவனுடைய வீடு.
எல் எல் பெத்தேல், தேவனுடைய தேவ வீடு. புரியுதுங்களா? விளங்குதா? அப்போ அலேஃப்னா தேவன், பெத் என்றால் வீடு, லாமெத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு கோலை குறிக்கும், ஒரு கோலை குறிக்கிற காரியம். அதற்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உரிமை அப்படின்னு அர்த்தம். தேவன் என்ன பண்ண, ஒரு மேய்ப்பன் கோலை வச்சு என்ன பண்ணுவார், ஆடுகளை அவருடைய உரிமைக்கு எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த அலெஃப், பெத், லமெத் அப்படின்ற இந்த ஹபேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வீட்டாரின் உரிமைகள் அப்படின்னு அர்த்தம். என்னதுங்க சொல்லுங்க? தேவனுடைய வீட்டாரின் உரிமைகள் அல்லது நிச்சயங்கள். இதைத்தான் தமிழில் நிச்சயம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் போட்டாங்க. ஆக்சுவலாக தேவனுடைய வீட்டாரின் உரிமைகள். தேவனுடைய வீட்டார் யாரு? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. பாத்தீங்களா? பரிசுத்த நகரத்தாரும் தேவனுடைய யாருங்க? நம்ம தான். இனி அந்நியரும் பரதேசிகளுமா இல்லை. அப்போ நிச்சயம் ஹபெல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய வீட்டாரின் உரிமைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இது எவ்வளோ முக்கியம் இல்லை? இந்த உரிமைகள் நமக்கு எவ்வளோ உரிமை இருக்குது, எவ்வளோ நிச்சயம் இருக்குதுன்றத தேவனுடைய வீட்டார் நம்ம கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கிட்டா தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிற்க முடியும். இல்லைன்னா நான் முன்னாடி கேட்ட பாருங்க 3 கேள்வி, அதுக்கு மாதிரி தான் பதிலே வராது. புரியுதுங்களா? முதல்ல வேணும். அதனால தான் பாருங்க அப்போஸ்தலர் பவுல் தெளிவாக சொல்றாரு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 கொரிந்தியர் 9:26. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். சொல்றாரு பாத்தீங்களா? நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா நிச்சயம் இல்லாமல் ஓடேன்னா தேவனுடைய வீட்டாருக்குரிய உரிமை இல்லாதவனா நான் ஓட மாட்டேன். அதே நேரத்தில் ஆகாயத்தை என்ன பண்ண மாட்டேன், சிலம்பம் பண்ண மாட்டேன்னு என்ன அர்த்தங்க? ஒருத்தன் பெரிய ஒரு சிலம்பை வச்சுக்கிட்டு நான் வானத்தை அடிக்கிறேன்னு எகிரி எகிரி அடிச்சான்னா எப்படி இருக்கு அவனை பார்க்கறதுக்கு? அடிக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்குது. கிறிஸ்தவத்துக்குள்ள கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற நிச்சயங்களை நம்ம அறியாது இருக்கிறது. புரியுதுங்களா? விளங்குதா? ஆகாயத்தை எட்டி எட்டி அடிக்கிறது முடியுமா? முடியாது. அதே மாதிரி கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்ம நிற்கணும்னா நிச்சயங்கள் முக்கியம். அதான் பவுல் சொல்கிறார், நிச்சயம் இல்லாதவனாய் நான் ஓடேன். பாருங்க, ஆதி சபையில் இந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். இதை சபை உணர்ந்திருந்தது. சபையார் உணர்ந்திருந்தாங்க. போதிக்கிறதுக்கு அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. காலங்கள் அப்படி வகை வகையாக வரும்போது அந்த சத்தியங்கள் எல்லாம் குறைந்து விட்டது. ஆனாலும் அந்த ஆதி சத்தியத்தை விட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை எடுக்கிறோம். மற்ற எந்த இறையியல் காலேஜிலேருந்து எடுக்காம வேதத்திலிருந்தே எடுக்கும் போது தான் இந்த மாதிரியான சத்தியங்கள் நமக்கு கிடைக்குது. விளங்குதுங்களா? அப்போது இறையியல் என்பது எது தான் ஆதாரமாக இருக்கணும்? பைபிள் தான் ஆதாரமாக இருக்கணும். ஒரு தனி மனிதனுடைய கோட்பாடு கிடையாது, ஒரு தனி மதத்தினுடைய டாக்டரின் கிடையாது. முழுக்க முழுக்க பைபிள் தான். இதிலிருந்து தான் நம்ம எடுக்கணும். இதிலிருந்து தான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, எடுத்து கற்றுக் கொடுத்தாரு. சரி, அதனால தான் பாருங்க, இந்த இயேசு அப்படின்னு சொல்லும் போதே இவரிடத்தில் இப்போ இவர் மூலமாகத்தான் நமக்கு என்ன கிடைக்குது? தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்தன்னா யார் மூலியமாக தான் நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்குது? இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நிச்சயம். இயேசுவை நம்ம எப்படி பார்க்குறோம் அது ரொம்ப முக்கியம். ஆனால் ஆதி சபை எப்படி பார்த்தது வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20-21. எபேசியர் 4:20-21. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லைன்னா அப்ப என்ன அர்த்தங்க? அப்ப என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளணும், இயேசுவையே கற்றுக்கொள்ளணும். ஆனால் நம்ம சர்வசாதாரணமாக என்ன பண்ணுறோம்? இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிடுறோம். ஆனால் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லைன்னா அப்போ கற்றுக்கொள்ள வேண்டிய விதம்னு ஒன்று இருக்குது. கரெக்டா? அப்போ இயேசுவை கற்றுக்கொள்ளணும்னா கற்றுக்கொள்ள வேண்டிய விதம் இருக்குது. அந்த விதத்தை யார் தான் கற்றுக் கொடுப்பாராம்? அடுத்த வசனம் வாசிங்க. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே. பாத்தீங்களா? இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஆமென்.
நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சத்தியம், அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னார். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை யார் தான் கற்றுக் கொடுக்கணுமா, யார் தான் போதிக்கணுமா? அவர் தான் போதிக்கணும், இயேசு தான் போதிக்கணும். அப்போ இயேசு எப்படி போதிப்பார்? இயேசு யாரு? வார்த்தை. விளங்குதுங்களா? அவர் வார்த்தையானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தையின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் கிறிஸ்துவை குறித்து கற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? புரியுதுங்களா? ஏதோ ஒரு தனியாக ஒரு டிக்ஷனரியில் இருந்தோ ஒரு தனியாக ஒரு வேறு இதில் இருந்து நம்ம எடுத்தோம்னா அது சரியாக ஒவ்வாது. ஏன்னா ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கும் போது உள்ள ஜீவன் உண்டாகணும். புரியுதுங்களா? விளங்குதா? சரி, இப்போ அதனால தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேணும், அதை அவர் தான் போதிக்கணும். அப்படின்னும் போது இயேசு சிம்பிளாக ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லுவார், ரொம்ப அருமையாக சொல்லுவார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அவைகள்னா யாருக்குங்க? ஆடுகளுக்கு. ஆடுகளாகிய நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் என்ன ஆகணுமா? பரிபூர்ணம் பண்ணணுமா? அப்போ ஜீவனை உண்டாக்குவது யாரு? இயேசு. அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்த போறது யாரு? இயேசு தான். புரியுதுங்களா? அப்போ வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஜீவன் உண்டாயிருக்கு, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லும் போது அந்த பரிபூர்ணப்படுத்துறார் பார்த்தீங்களா? இயேசு நம்முடைய ஜீவன், நமக்குள்ள இருக்கிற ஜீவன், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள ஜீவன் வருதுன்னு கடந்த முறை பார்த்தோம். அந்த ஜீவன் தான் நித்திய ஜீவன். அப்போ அவர் எப்படி பரிபூர்ணப்படுத்துறாருன்றது தான் 3 நிச்சயங்கள். எப்படி அவர் நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறார், எப்படி நம்மை தைரியமாக நிலைநிறுத்துகிறார், எப்படி நம்மை காலூன்றி நிற்க செய்கிறார், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எப்படி நம்மளை வளர்க்க செய்கிறார் என்றதில் தான் 3 நிச்சயங்கள் உண்டு. அவைகள் என்னன்றதை நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஸோ எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களின் 3 நிச்சயங்களை நம்ம தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த வல்லமையின் மகத்துவம் இன்னதென்பதை நாம் அறியும்படிக்கு நமக்கு என்ன கிடைக்கணும்? பிரகாசமுள்ள மனக்கண்ணு வேணும்னு கேட்குறாரு. அப்போ இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பி அவரிடத்துல என்ன நடப்பித்தார், இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி இருக்கிறார், அந்த காரியமும். ரெண்டாவது, அதன் மூலமாய் நமக்கு என்ன நிச்சயம்? புரியுதுங்களா? நாம் அதை பார்க்கறதுக்கு நமக்கு என்ன வேணும்? இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே இந்த ஸ்டாண்டு இருக்குதுன்னா நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஸ்டாண்ட் இருக்குன்னு பார்க்குறீங்க. இல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லும் போது உங்களால் பார்க்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, காண்கின்ற எல்லாமே அனித்தியம், காணாதவைகளும் நித்தியம். இல்லைங்கதா? காண்கின்ற எல்லாமே அனித்தியம், காணாதவைகளும் நித்தியம். இப்போ இந்த காணாதவைகளை எப்படி பார்க்கணுன்னா, நமக்கு அந்த பிரகாசமுள்ள மனக்கண்ணு அவசியமாக இருக்குது. விளங்குதுங்களா? புரியுதுங்களா? சரி, ப்ரைஸ். சரி, இன்றைக்கு நம்ம இந்த அந்த கிறிஸ்தவர்களின் அந்த 3 நிச்சயங்களில், இந்த 3 காரியத்தில் முதலாவது காரியம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பார்த்தீங்களா? முதலாவது பார்க்கிறோம், எபேசியர் 1:19 சொல்லப்பட்டது போல இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்ததை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் காணும்படிக்கு நமக்கு இருதயத்தின் பிரகாசமுள்ள மனக்கண் வேணும்னு சொன்னதில் முதல் காரியம், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி இப்பொழுது அவரை மத்தியஸ்தராக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த மத்தியஸ்தர் எப்படி இருக்கிறாராம்? அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க சிஸ்டர், தயவுசெய்து. தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே.
எல்லாரையும் மீட்கும் பொருளாக, 6வது வசனம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. பாத்தீங்களா எவ்வளோ கிளியரா வேதம் இங்க சொல்லுதுன்னா, மரித்து உயிர் தெழுந்த இயேசு இப்ப என்னவா இருக்கிறாரா? மத்தியஸ்தரா இருக்கிறாரா. என்ன மத்தியஸ்தரா இருக்கிறார்னா, தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுநிலை வகிக்கிறவர். விளங்குதா? நடுநிலை வகிக்கிற ஒரு மத்தியஸ்தரா மீட்கும் பொருளாக அவர் இருக்கிறார். இந்த காரியங்கள் எப்போ விளங்குதா? இந்த சாட்சி அந்த 6வது வசனம் மறுபடியும் கொஞ்சம் படிங்க, கடைசி பகுதி. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. எப்போ விளங்குதா? அப்போ அங்க சொன்னாரு, பவுல் சொல்றாரு, என்னது? தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது அப்படின்னும் போது அது என்ன காலன்றதை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுக்கு போவோம். பழைய ஏற்பாட்டில் போகும்போது யோபு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது வாசிங்க, யோபு 9ஆம் அதிகாரம் 32, 33. யோபு 9ஆம் அதிகாரம் 32, 33. நான் அவருக்கு பிரதி உத்தரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. தேவன் கிட்ட பேசும்போது சொல்றாரு, நாங்க ஒன்னா கூடி பேசுறதுக்கும் நாங்க ஒன்னா கூடி இருக்கிறதுக்கும் நம்ம சொல்றது அவர் கேட்கறது அவர் யார் கிடையாது, மனுஷன் அல்லவே. எங்கள் இருவர் மேலும் யாரு? தேவனுக்கும் மனுஷனாகிய இவருக்கும் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. பாத்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல யார் இல்ல? மத்தியஸ்தர் இல்ல. கைகளை வைக்கும்படி, அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா முற்பிதாக்கள் இருந்தாங்க, நோவா இருந்தாரு, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, மோசேலாம் இருந்தாங்க. ஆனா இருவருக்கும் நடுவில் என்ன வைக்கிறது? கைகளை வைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இந்த கையை எடுத்து ஒரு பக்கம் தேவன் மேலேயும் இந்த கையை எடுத்து ஒரு பக்கம் நம்ம மேலே வைக்கிறது. அப்போ இருவரையும் தொடுவதற்குரிய அதிகாரம், மனுஷரை தொடுறதுக்கு அவர் என்னவா இருக்கணும்? மனுஷரா இருக்கணும். தேவனை தொடுறதுக்கு தேவனுடைய தன்மை இருக்கணும். இது ரெண்டும் தொடுறதுக்குரிய மத்தியஸ்தன் இல்லையே. அப்போ இயேசு இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜனங்களுக்காக பரலோகத்தில் பிதாவாகிய தேவனிடத்துல பரிந்து பேசுவதற்கு மத்தியஸ்தன் இல்லை. அப்போ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை தேவன் என்னவா மாற்றிட்டாரு? மத்தியஸ்தராக மாற்றிவிட்டார். இந்த மத்தியஸ்தராய் மாற்றுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நல்லா கேட்டுங்க, பிரமாணம்னு ஒன்று இருக்குது, தேவனுடைய பிரமாணம் ஒன்று இருக்குது. அந்த பிரமாணம் நம்மளை அடிச்சதுன்னா அவ்வளோதான். அதுதான் கடந்த முறை பார்த்தோம். பிரமாணத்துக்கு முன்னாடி யாருமே என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஆனால் இப்போ நம்ம செய்கிற எல்லா விதமான மீறுதல்களும் எல்லா விதமான அக்கிரமங்களையும் கூட தேவன் ஏன் பொறுத்து இருக்கிறார்னா, யாரோ நமக்காக பரலோகத்தில் பேசிகிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? நம்ம செய்கிற சில விஷயங்கள், தேவனுக்கு விரோதமாக செய்கிற விஷயங்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமாக செய்கிற விஷயம், இந்த ஆலயத்துக்கு விரோதமாக செய்கிற விஷயத்துக்கெல்லாம் உடனே தீர்ப்பு வராமல் கொஞ்சம் தாமதிக்குன்னா என்ன அர்த்தம்னா, யாரோ ஒருத்தர் நமக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த சகோதரன் திரும்பி வந்துடுவான், அந்த சகோதரி திரும்பி வந்துடுவா அப்படின்னு பிதாவாகிய தேவன் இடத்துல நமக்காக என்ன பண்ணுறார்? ஒருத்தர் பரிந்து பேசுகிறார். பரலோகத்தில் இருந்து மரித்து உயிர் தெழுந்தவர் இப்போ பரலோகத்தில் தேவன் என்னவா மாற்றிட்டார்? அவரை மத்தியஸ்தராக மாற்றிவிட்டார். இதனால தான் பாருங்க, மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல்ன்றது ஏதோ ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தில் வரும்போது நடக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. ஆனால் தான் இப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் போது என்ன சொன்னார்? உங்கள் மனம் புதிதாகிறதினாலே என்ன ஆகுங்க? மறுரூபம். மறுரூபம்ன்றது என்னதுங்க? இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் நம்ம மாறுறோம் பார்த்தீங்களா? அந்த மாற்றம் எப்படி வரும்னா, மனமாற்றம் வந்தால் தான் வரும். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மனம் என்ன ஆகணும்? புதிதாக்கப்படணும். விளங்குதுங்களா? மனம் திரும்புதலுக்குள்ளாக போக வேண்டியது அவசியம். ஏன் மனம் திரும்புதல் வேணும்னா, இந்த பாவத்துக்கு ஒரு செயல்பாடு இருக்குது. கடந்த முறை நம்ம பார்த்தோம், இந்த பாவம் எப்படி செயல்படும்.
வேண்டல. சரி, ஓகே, வசனத்தை வாசலாம் டேரக்டாக வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15-16. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15-16. நல்லா கவனிங்க தயவுசெய்து. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15-16. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். புரிஞ்சுதுங்களா? விளங்குதா? அப்போ பாவம்ன்றது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் இச்சை. ஏதேன்ல என்னாச்சு? ஏவல் என்ன பண்ண? அந்த கனியை பார்த்து இச்சை வந்தது, ஆசை வந்தது. இச்சை வந்து என்ன பண்ணுது? அப்போ இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குது. அப்போ இச்சை வந்துட்டு கர்ப்பம் தரித்து பாவம் பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் காலகட்டம் இருக்குது. எத்தனை மாதம் சொல்லுங்க சகோதரிகள் இருக்கிறீங்க? 10 மாதம் இருக்குது. கரெக்டா? அப்போது ஆசை வந்த பிறகு 10 மாதம் டைம் இருக்குது. அந்த 10 மாதத்துக்குள்ளே நீங்கள் மாறலைன்னா பாவத்தை பிறப்பிச்சிடுறீங்க. பாவம் வளருது. பாவம் என்ன பண்ணுது? வளருது. 1 வயசு 2 வயசு 3 வயசுன்னு இருங்க. பலத்தின் மிகுதினாலே 70-80ன்றாங்களே, அந்த ரேஞ்சுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வரலன்னா கடைசியில் என்ன பிறப்பிக்குது? மரணத்தை பிறப்பிக்குது. அந்த மரணம் என்ன மரணம்னா 2ஆம் மரணம். அதாவது லிட்ரல் டெத்தையும் குறிக்கும். அதே நேரத்தில் கடைசி வரைக்கும் என்ன ஆகல? மனம் திரும்பாமல் இருக்கும்போது அந்த தேவனுடைய அரசாட்சி, தேவனுடைய 1000 கால அரசாட்சி வருது. அதுலேயும் திருந்தலைன்னா எனக்கு தான் போடுறாரு அவர். 2ஆம் மரணம்ன்ற ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அதெல்லாம் பார்க்கலாம், வருகிற நாட்களில் பார்க்கலாம். இப்போ பாவத்தினுடைய செயல்பாடு எப்படின்னா, முதல்ல ஆசை, 2வது பாவத்தை பிறப்பிக்குது, கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குது, பின்பு பூர்ணமடைந்து என்ன ஆகுது? மரணத்தை பிறப்பிக்குது. இப்போ மனம் திரும்புதல் எங்கே வரணும்? எந்த இடத்துல வரணும் சொல்லுங்க? இச்சை வந்து ஆசை வரும்போதே உங்களால் என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். விட்டுட்டீங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆகுது? பாவம் பிறப்பிக்குதா? அப்போவாது என்ன பண்ணோம்? மனம் திரும்பணும். அதையே விட்டுட்டீங்களா? வளருது. வளரும் போதாவது தெரிஞ்சுக்கணும். அதையே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப டேஞ்சர். விளங்குதா? புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரியாது. அது சில ஒரு சொல்லார், எல்லாம் சுகமாக இருக்குதுன்னும் போது சடுதியாக என்ன வருமா? ஆபத்து வரும் அப்படின்றாங்க பாரு. அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். எதிர்பாராத நிலைமையில். புரியுதுங்களா? அப்போ அதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து நாம் மீட்கப்பட வேண்டுமானால் நமக்கு பேசுறதுக்கு யார் இருக்கணும்? அங்கே மத்தியஸ்தன் இருக்கணும். அப்போ தேவன்கிட்ட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? நமக்கு ஆசை வரும்போது அங்கே கொக்கி போட்டுருவார். ஆசைப்பட்டுட்டான் ஆண்டவரே, கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஐயோ பாவத்தை செஞ்சுட்டாண்டவரே, நீங்கள் என்ன பண்ணுங்க? பொறுமையாக இரும். அதுக்கப்புறம் அந்த உணர்வை பெற்று நம்ம வந்த உடனே என்ன பண்ணிடுறாரு? மனம் திரும்பிட்டாண்டவரே. என்ன பண்ணிட்டான்? உங்கள் மகன் என்ன பண்ணிட்டான்? மனம் திரும்பிட்டான உடனே இயேசுவின் நிமித்தம் நம்முடைய பாவங்களை இயேசு நம்ம பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு? மன்னித்து மறக்கிறாரு. அதான் ரொம்ப முக்கியம். மன்னித்து மறக்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை மத்தியஸ்தன் ஆகிட்டாரு. இப்போ இந்த மத்தியஸ்தன் மூலமாக நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. அந்த நிச்சயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இதுதான் முதல் நிச்சயம். அப்போ இந்த மத்தியஸ்தன் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி அவரை மத்தியஸ்தனா ஆக்கி இருக்கிறதுனால உங்களுக்கும் எனக்கும் என்ன நிச்சயம்னா, மனசாட்சி செத்த கிரியைகளற சுத்திகரிக்கப்படுது. மனசாட்சி ரொம்ப முக்கியம். அதுக்கு சிறந்த உதாரணம் சொல்கிறேன். ஒரு சில பாவங்களை நம்ம செய்கிறோம். அந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம்ன்றது நமக்கு தெரியும். ஏதோ ஒன்று பெருசாக செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இறுதியை வந்து உள்ளே குத்துது. இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்கிற மாதிரி குத்த ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து என்ன பண்ணுறான்? ஆண்டவரே என்ன பண்ணுங்க, என்ன மன்னிங்கன்னு சொல்கிறீங்க.
சொல்லி மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த குத்தல் திரும்ப வருதுங்களா? வருதுங்களா? சொல்லுங்களேன் தயவுசெய்து. வராது. இதுதாங்க மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டது. உலகத்தார் தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு எங்கெங்கயோ போறாங்க. ஆனா போயிட்டு வந்த பிறகு அவங்க கிட்ட கேட்டா மறுபடியும் அந்த குற்ற உணர்வு இருக்குதுன்னே சொல்றாங்க. இதுதான் மத்தியஸ்தன் மூலமாக நமக்கு கிடைத்த மிகப்பெரிய நிச்சயம் என்னவென்றால், மனசாட்சி செத்த கிரியைகளற சுத்திகரிக்கப்படுது. அதனால தான் பாருங்க 15 வாசிங்க, எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை, முதலாம் உடன்படிக்கை காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, நல்ல கவனிங்க, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை, ஆமென், நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆமென். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, இயேசுவை மரித்தோரிடத்தில் எழுப்பி மத்தியஸ்தன் ஆக்கி அவர் மூலமாய் நம்மிடத்தில் என்ன காண்பிக்கிறான்னா, மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டு நித்திய சுதந்திரத்துக்குரியவர்களாக நீங்களும் நானும் மாறிட்டோம். இந்த நித்திய சுதந்திரன்றது என்னங்க, புரிகிற மாதிரி சொல்கிறேன். உதாரணத்துக்கு இன்னொருத்தர் செய்கிற தப்பு, ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். மற்றவங்க செய்கிறது தப்பு, மற்றவங்க செய்கிறது அவர் எப்படி பார்ப்பார்? தப்பாக பார்த்தா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். இதே தப்பு அவங்க புள்ள பண்ணிட்டா, ஒரு திருட்டு வேலை, ஒருத்தன் வந்து ஒரு பிக் பாக்கெட் அடிச்சிட்டான், பாக்கெட்டில் வந்து பணத்தை எடுத்துட்டான். இப்போ அவனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்? பிக் பாக்கெட் அடிச்சியா, போ, இந்த செக்ஷனில் இந்த தண்டனை உனக்கு போ அப்படின்வார். இப்போ வீட்டில் இருக்கிற பையன் அப்பா பர்ஸ் வந்து துட்டு எடுத்துட்டான், அதுவும் பிக் பாக்கெட் தான். புரியுது? அப்பா பாக்கெட்லேருந்து என்ன பண்ணிட்டான்? காசு எடுத்துட்டான். அப்பா என்ன பண்ணான்? ஆக்சுவலாக நீதியாக இருந்தா, வா நீ என்ன பண்ணியிருக்க, என் பாக்கெட்டில் இருந்து பணம் எடுத்துருக்கிற, நீயும் பிட் பாக்கெட் தான், போய் தண்டனை கொடுக்குறாரா? என்ன பண்ணுவார்? காசு எடுத்தியா? நம்ம எடுத்துட்டோம், அடுத்த முறை எடுக்கிற வேலை வச்சுக்காத. இங்கே என்ன கிடைக்குது? கிருபை கிடைக்குது, அங்கே தண்டனை கிடைக்குது. புரியுதுங்களா? அப்போ செய்கிறதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறாரான்னு கேட்காதீங்க. அவர் நீதியாக நியாயம் திருக்கிறார், அதான் முன்னாடியே பார்த்துட்டோம் எல்லாத்தையும். தேவன் நீதியான தேவன், நீதியாக நம்ம தீர்ப்பு செய்வார். ஆனால் மனம் இறங்குகிற பாவிக்கு உடனே இறங்குவார். புரியுதுங்களா? எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அங்கே பிட்பாக்கெட் நான் அடிச்சிட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க சார்ன்னு சொன்னால் கூட அவனுக்கு என்ன கிடையாது? மன்னிப்பே கிடையாது. நீ செஞ்சுட்ட, நீ தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் அப்பா கிட்ட புள்ள செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க டேடின்னா அப்பா என்ன பண்ணுவார்? சரி இனிமேல் செய்யாத. புரியுதா உங்களுக்கு? இதுதான் நித்திய சுதந்திரம், இதுதான் சுதந்திரம். அதற்கு நம்மை பங்காளியாக மாற்றுக்கார். அப்போ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை மத்தியஸ்தனாக்கி அவர் மூலமாய் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது நிச்சயம். நித்திய சுதந்திரம் நமக்கு நிச்சயம். அல்லங்குதுங்களா? ரெண்டாவது காரியம் அதான் பாருங்க, இந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தன் நாங்கள் போட்டிருக்காங்க. கடைசி அந்த வசனம் முடியாமல் என்ன சொல்லுது? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தன். புது உடன்படிக்கைனா என்ன அப்படின்றத எபிரேயர் 8:12-13. எபிரேயர் 8:12-13. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, நல்லா கவனிங்க, அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விளங்குதா? புரிஞ்சுதுங்களா? அந்த வசனம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தயவுசெய்து மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதாங்க அந்த சுதந்திரம். அதான் முன்னாடி சொன்னேன். இன்ஸ்பெக்டர் ஒரு குற்றவாளியை என்ன பண்றாரு? குற்றவாளியாக தான் பார்க்குறாரு. அவன் மனம் திரும்பினாலும் கூட என்ன பண்ண முடியாது, சட்டத்தின் பிரகாரம் அவன் குற்றவாளி தான். ஆனால் பிள்ளைக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குறாரு. அவன் மனம் திரும்பினா என்ன பண்ணுவார்? மன்னிக்கிறாரு. மனம் திரும்ப செஞ்சால் அப்பா என்ன பண்ணுவார்? புரியுதா? அடிக்கவும் செய்வார், சிரிச்சிப்பார். விளங்குதா? புரியுதுங்களா? அப்போது மத்தியஸ்தன் மூலமாய் மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். அந்த மனம் திரும்புதல் மூலமாக நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுது. சுத்திகரிக்கப்படுறதுனால நீங்களும் நானும் நித்திய சுதந்திரத்துக்கு பாத்திரவான்களாக மாறிட்டோம்.
விளக்குதுங்களா? ரெண்டாவது காரியம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். பாத்தீங்களா? முதலாவது பார்த்தோம் மத்தியஸ்தன். இரண்டாவதாக இந்த மரித்த இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி தேவன் அவரிடத்தில் நடப்பித்தது என்னவென்றால் மகா பிரதான ஆசாரி இயேசு. இயேசு பரலோகத்தில் என்னவா இருக்கிறாரு? மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். இந்த மகா பிரதான ஆசாரியராய் ஏன் அவர் இருக்க வேண்டும்? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6-7. எபிரேயர் 8:6-7. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில், நல்ல கவனிங்க, இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பெயரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ, அதுதான் முன்னாடியே பார்த்தோம், மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். பாத்தீங்களா? அப்ப மத்தியஸ்தரா இருந்தா மட்டும் போதாது, நமக்காக பரிந்து பேசினா மட்டும் போதாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுமா? ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியரா இருக்கணுமா? மகா பிரதான ஆசாரியராய் அவர் இருக்க வேண்டும். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, முதல் உடன்படிக்கை என்ன இருந்ததா? அங்க என்ன? அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால், முதல் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அந்த முதலாம் உடன்படிக்கை என்றது என்ன? தேவனுடைய நியாய பிரமாணம். விளங்குதா? தேவன் எப்படி பண்ணார்னா, நீ அவன் கண்ணை குத்திட்டியா, உன் கண்ணு என்ன ஆகணும்? போகணும். அவன் பல்ல உடைச்சிட்டியா, உன் பல்லு என்ன ஆகணும்? போகணும். அவன் ரத்தம் சிந்துட்டா நீ என்ன பண்ணணும்? ரத்தம் சிந்தும். இது முதலாம் உடன்படிக்கை. அதனால தான் அதை என்ன பண்ணார்னா, சிம்பிள் பண்ணி லகுவாக்கி கடைசியில் 10 கட்டளையே ஆக்கி கொடுத்தாரு. 10 கட்டளையே மாற்றி கொடுத்தாரு. ஆனால் பவுல் என்ன சொல்றாருன்னா, இச்சையாதிருப்பாயாக என்று பிரமாணம் சொல்லலைன்னா இச்சை பாவம்னு எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்ட்டார். அப்போ அது சொன்ன விஷயம்லாம் பாவத்தை தான் முன்னாடி காமிச்சுது. அதுதான் முன்னாடியே நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்தோம். கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்கிற விஷயத்த என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன பண்ணோம்? நம்ம சொன்ன விஷயத்தை தான் நினச்சோம். ஏன்னா சரீரம் என்னது? செய்யாதன்னா செய்யும். விளங்குதா? செய்யாதன்னா செய்யும். இதுதான் சரீரத்தினுடைய தன்மை. அப்போது இந்த இடத்துல அவர் மத்தியஸ்தராக மாத்திரம் இருக்கக்கூடாது, மகா பிரதான ஆசாரியராக இருக்கணும். அப்போ மகா பிரதான ஆசாரியராக இருக்கணும்னா உங்களையும் என்னையும் என்ன பண்ணுறவராக இருக்கணும்? கழுவி, பாவங்களார நம்மளை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும் அவர். புரியுதுங்களா? அந்த சுத்திகரிக்கிறவராய் அவர் இருக்க வேண்டும். அப்போ ஏன் சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா, அதுதான் முன்னாடியே பார்த்தோம், பாவத்தின் தன்மைகள். 4 விஷயம் பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? 4 விஷயம் பாவத்தை குறித்து. அதான் பிரச்சனையே. ஒரு விஷயம் என்னன்னா, பைபிள் ஸ்டடியில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோன்னு வச்சுங்களேன், அதை அந்த வாரத்தில் முடிச்சுட்டு அடுத்த நாள் நம்ம எடுத்து போட்டுறக்கூடாது. அதை என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் அதை தியானிக்கணும். ஏன்னா இது வளர்ச்சிக்கு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் இங்கே சத்தியம் கொடுக்குது. அது உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். உள்ளே வளரணும். ஆவிக்குரிய ரீதியில் அந்த சத்திய அறிவில் வளருது. எப்படின்னா, இதுதான் சத்தியத்தை கேட்குறவள மாத்திரம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணோம்? அப்போது இந்த விஷயத்தில் நம்ம தியானிக்கணும். சரி, நான் வசனத்தை சொல்கிறேன், வேகமாக போகிறேன், படிக்க தேவையில்லை. பாவத்தின் தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது பார்த்தோம் என்னாகமம் 32:23. என்னாகமம் 32:23 பார்த்தோம், பாவம் தொடர்ந்து பிடிக்கும். விளங்குதா? ரெண்டாவது பார்த்தோம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தோம், பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். மூன்றாவதாக பார்த்தோம் நீதிமொழிகள் 28:13. நீதிமொழிகள் 28:13 பார்த்தோம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
அதே நேரத்தில் ஏசாயா 59:2, ஏசாயா 59:2 பார்த்தோம், இந்த பாவம் தேவன் நமக்கு செவி கொடாதபடிக்கு ஒரு நடுச்சுவரை உண்டாக்குதான், முகத்தை மறைக்குதான். விளங்குதுங்களா? புரியுதுங்களா? அப்போ பாவத்தினுடைய தன்மை தொடர்ந்து பிடிக்குது, வாசற்படியில் படுத்திருக்குது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தேவன் நமக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கதா இருக்குதுன்னா, இந்த பாவம் நமக்குள்ளே வரும்போது அப்போ யாருக்கிட்ட இருந்து நம்மளுக்கு கனெக்ஷன் கட் ஆகுது? முழுக்க முழுக்க பிதாவாகிய தேவனிடத்துலேருந்து, பரலோகத்திலேருந்து நமக்கு கனெக்ஷன் கட் ஆகுது. தேடணும், எங்கே பாவம் செஞ்சவன்? தேவன் அப்படி தான் தேடணும். ஒருவேளை மத்தியஸ்தன் அங்கே இல்லைன்னா பாவம் செஞ்சவன் என்ன பண்ணணும்? தேடணும். அது காயினை கேட்டார்ல, நீ எங்கேருந்து வரன்னொன்னே உன் சகோதரன் எங்கேன்னு கேட்கும்போது என்ன சொன்னான்? நான் காவலாளியா? ஏன் தெரியும், அந்த ரத்தம் சிந்தப்பட்ட உடனே, குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டாயிற்று. ரத்தத்துக்கு பழிகாரன் யாரு? காயின். காயின் தான் ரத்தத்துக்கு பழிகாரன். அதனால அவங்ககிட்ட கேட்குறாரு. தேவனுக்கு தெரியாதா ஆபேல் எங்கே இருக்கிறாருன்னு? தெரியும். அப்புறமா தான் கேட்குறாரு, உன் சகோதரனை என்ன செய்தாய்? அப்போ பாவம்ன்ற ஒரு விசாரணை, பாவம்ன்ற ஒரு காரியம் வந்துட்டா தேவனுடைய விசாரணை ஸ்டார்ட்டு. ஞாபகம் வச்சுங்க, ஒரு பாவம் வரும்போது என்ன ஸ்டார்ட் ஆகுது? தேவனுடைய விசாரணை கமிஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன தான் போய் முடியும்? தண்டனையில் தான் போய் முடியும். ஆனால் இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பி அவரை மத்தியஸ்தனாக மாற்றி அவரை மகா பிரதான ஆசாரியராக மாற்றினதுனால என்னன்னா, இப்போ அவர் அங்கேருந்து பேசுறது மாத்திரமல்ல, நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய பாவங்களை அங்கே க்ளீன் பண்ணுறாரு. அங்கே என்ன பண்ணுறாரு? க்ளீன் பண்ணுறாரு. அந்த தகுதி அவர் பெற்றிருக்கிறார். அப்போ அங்கிருந்து அவர் நமக்கு கொடுக்குற பரிசுத்தம், சுத்திகரிப்பு பாருங்க, இது ஒரு நிச்சயம். இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பி மத்தியஸ்தரா மாறி இருக்கிறாரு, நமக்காக பரிந்து பேசுகிறாரு. இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பி மகா பிரதான ஆசாரியார் ஆக்கியிருக்கிறாரு. ஏன் மகா பிரதான ஆசாரியார் இருக்குன்னா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறவராக அவர் இருக்கிறார். விளங்குதா? புரியுதுங்களா? அப்போது அதனால தான் சொல்கிறார் பாருங்க, 1 யோவான் 1:7 1 யோவான் 1:7 எல்லாருக்கும் மனப்படமாக தெரியணும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுது? சுத்திகரிக்குதுன்னா, மத்தியஸ்தன் மூலமாக நமக்காக பரிந்து பேசுகிறவர் மகா பிரதான ஆசாரியராய் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அப்போ முதல்ல மத்தியஸ்தன் மூலமாக நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். மகா பிரதான ஆசாரி மூலமாக நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து கொள்ளணும். எத்தனை பேருக்கு விளங்குது? புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணிக்கணும்? சுத்திகரிச்சுக்கணும். அப்போ பாவத்துக்கு, பாவ மன்னிப்புக்கு நிவாரணம் யார் கையில் இருக்குது? கர்த்தராகி இயேசு கையில் இருக்குது. அவர் பரலோகத்தில் மத்தியஸ்தராகவும் இருக்கிறார், மகா பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். அப்போது இதனால நமக்கு என்ன ஒரு நிச்சயம்? இயேசு மகா பிரதான ஆசாரியராக இருந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுனால என்ன ஒரு நமக்கு நிச்சயம் கிடைக்குது? ரோமர் 5:9 ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம்னா என்ன அர்த்தங்க? பாவம் செய்யும்போது ஒருத்தன் என்னவா மாறுறான்? பாவியாக இருக்கிறான். பாவம் கழுவப்பட்டவன் என்னவா மாறுறான்? விளங்குதா? புரியுதுங்களா? அதுதான் சொல்ல, அவர் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. கோபாக்கினைக்கு நீங்களாக, ஆமென், கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இது இரண்டாவது நிச்சயம். கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். எப்படி நிச்சயம்? அதிக நிச்சயமாமே. அப்போ இந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை மகா பிரதான ஆசாரியராக மாற்றினதுனாலே அவர் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறாரு. மன்னிக்கிறதுனால தேவ கோபாக்கினைக்கு நானும் நீங்களாக்கப்பட்டது நிச்சயம். அதான் முன்னாடி சொன்னேன், நிச்சயம் என்பது என்ன? தேவனுடைய வீட்டாரின் உரிமை. ஆட்டோவில் ஏறி உக்காந்து பாரிஸ் கார்னர் போனோன்னா போய் தான் சேருவோம். அப்படியே இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நித்திய அந்த கோபாக்கினேருந்து நம்ம நீக்கலாக்கப்பட்டிருக்கிறோன்னா நீக்கலாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ யாராவது உங்களை நீங்கள் பரலோக நரகத்துக்கு பாத்திரவான்களா இருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லணும்?
ஆமென்னு தயவு செய்து சொல்கிறாதீங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, இயேசு மரித்து அவர் உயிரோடு இருக்கும் போது செஞ்ச ஊழியம் வேற, இப்போ செஞ்சுட்டு இருக்கிற ஊழியம் வேற. அட்லீஸ்ட் இந்த ஊழியத்தை நம்ம கனம் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ அவர் செய்கிற ஊழியத்தை கனம் பண்ணணும். உங்கள் வாயின் அறிக்கை தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடன்ட்டார். இந்த விசுவாசம் இருக்கணும். ஒரு பொருள் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக விசுவாசிக்கிறது விசுவாசம் இல்லைங்க. இன்மைக்காக கர்த்தரை தேடுறது இல்லை. எனக்கு இந்த காரியம் நடக்கணுன்றது விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. என்னை அவர் நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்ன்றாங்களா, அதான் விசுவாசம். என்னுடைய பாவங்களை அவர் மன்னிக்க அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறான்றவர், அதுதான் விசுவாசம். எனக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறான், அதான் விசுவாசம். அதனால தான் பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், சிங்காசனத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இதெல்லாம் சிங்காசனத்துக்குரியது. பரலோக ராஜ்யத்தில் குமாரன் மூலமாக பிதா ஏற்படுத்தின வைத்த பிரமாணங்கள், நிச்சயங்கள். விளங்குதா? புரியுதுங்களா? அப்போது இந்த குமாரன் மூலமாக கோபாக்கினைக்கு நீங்களாக்க நம்ம என்ன பண்ணுறோம்? ரட்சிக்கப்படுறதுனால என்ன கிடைக்குதான்? எபிரேயர் 9:11-12. எபிரேயர் 9:12-13. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு. எப்படி வருதுங்க? கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்கு, வாசிங்களா தயவு செய்து, நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், வேறு உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து, ஆமென், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன மீட்பை உண்டு பண்ணினாரா? நித்திய மீட்பு. இந்த நித்திய மீட்பை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரத்தில் நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, நம்ம மற்றவங்களை பார்த்து தான் எடை போடுறோம். கிறிஸ்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காரியம் கிடைக்குமா, எல்லாருக்குமே பாவ மன்னிப்பு கிடைக்குமா, எல்லாருமே நம்ம இந்த மாதிரி விதத்தில் நம்ம போய் சேருவோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது காலை வெள்ளாட்டுக்கடா செய்யாத ஒரு விஷயத்தை எது செய்தான்? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் செய்தான். அதை கொஞ்சம் விளக்குறேன், அதை விளக்கிட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இப்போது இஸ்ரவேலர்கள் ஆண்டுதோறும் ஒரு பலி செலுத்துவாங்க. இந்த எபிரேயர் 10 குறித்து வச்சுக்கொள்ளுங்க, வீட்டில் போய் படிங்க, முழுசாக படிங்க. அதில் என்ன இருக்குதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஆண்டுதோறும் செலுத்தப்படுகிற ஒரு பலி. அவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ டிசம்பர் 1 போய் பலி கொடுக்குறான். குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் நீதிமானாக மாறிட்டான். அவன் பலி கொடுத்துட்டு வெளியில் வரான். ஜனவரி 1 காலை 6 மணிக்கு அவன் பலி கொடுத்துட்டு வெளியில் வரான், ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு. அப்போ வெளியிலேருந்து வர்றான். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீதிமான்னு சொல்லுவான். அவன் என்னன்னு சொல்லுவான்? நீதிமான். அவன் தன்னை என்னன்னு தான் சொல்லிக்குவான்? நீதிமான் தான் சொல்லிக்குவான். ஏன் தெரியுமா? அவன் என்ன பண்ணிட்டான்? பலி செலுத்திட்டான். அந்த பலிக்கு ஒரு வேலிடிட்டி பீரியட் இருந்தது, ஆண்டுதோறும் செலுத்தப்படுகிற. அப்போ ஒருத்தன் ஒரு பலி செலுத்திட்டான்னா 360 நாட்கள் அவன் நீதிமான். ஒரு ஆட்டின் ரத்தம் ஒரு யூதனுக்கு 360 நாளை நீதிமானாக காட்டுது. அதுதான் இங்கே பவுல் சொல்கிறாரு. அந்த வெள்ளாட்டுக்கடா, அந்த கிடாரியின் சாம்பலை எல்லாமே அவனை நீதிமானாக காட்டுதுன்னா, நித்திய ரத்தமாகிய நித்திய ஆவியினால இயேசு தம்முடைய சொந்த சரீரத்தை கொடுத்த இந்த பலி என்ன கொடுக்குதான்? நித்திய மீட்பு. அந்த மிருகங்கள் மூலமாக வந்தது 1 வருடத்துக்குரிய மீட்பு. இயேசுவின் சரீரம் பலியிடப்பட்டது, நித்திய மீட்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதனால தான் பரிசுத்தமான கிரியை எதுக்கு? ஏன் நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா, பரிசுத்தமானதை நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் பரிசுத்தவான் கிடையாது. ஹலோ, நல்லா புரிஞ்சுங்க. பரிசுத்தமானதை நீங்கள் செய்கிறதுனால பரிசுத்தவான் கிடையாது. நீங்கள் பரிசுத்தவானாக இருக்கிறதுனாலே பரிசுத்தமானதை செய்யணும். புரியுதுங்களா? விளங்குதா? இல்லை மறுபடியும் சொல்லட்டுமா? பரிசுத்த கிரியைகளை செய்வதனாலே நாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் நம்ம பரிசுத்தவானாய் மாற்றினதினாலே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழணும். ஏன்னா நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகிறவர்கள் அல்ல, ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் உன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுன்னாரு.
வெளிப்படுத்தல சொல்கிறாங்க இல்லையா, உன் வஸ்திரத்தை என்ன பண்ணிக்கா காத்துக்கொள்ளணும். ஏன்? பரிசுத்தன்ற அலங்காரம் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், ஒரு ஆட்டினுடைய சரீரம் பலியிடும் போது ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்தது என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் நித்தியத்தை நம்ம ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, அந்த நித்திய மீட்புக்குள்ளே நம்மளை என்ன பண்ணுதுங்க, கொண்டு போய் சேர்க்குது. இதற்கு தான் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவர் என்னவா மாற்றிருக்கிறாரு சொல்லுங்க, மகா பிரதான ஆசாரியராய் மாற்றிருக்கிறார். ஆகினால எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை மத்தியஸ்தராக்கி நமக்கு என்ன கொடுத்தாராம், நித்திய சுதந்திரத்தை கொடுத்தாராம். ஏன்? மனசாட்சி செத்த கிரியைகளால் என்ன பண்ணுது, சுத்திகரிக்கப்படுது மத்தியஸ்தன் மூலமாக. இரண்டாவது, மகா பிரதான ஆசாரியராக மாற்றி அதன் மூலமாக நமக்கு என்ன கொடுத்தாரு, நித்திய மீட்பை கொடுத்தாரு. ஏன்னா நம்ம கோபாக்கினைக்கு என்ன பண்ண ஆக்கப்பட்டிருக்கிறோம், நீங்களாக்கப்பட்ட நிச்சயம். விளங்குதா? புரியுதா? இதெல்லாம் யாராலன்னா நம்மால கிடையாது, இயேசுவால. இதெல்லாம் இயேசுவால. நீங்களும் நானும் நித்திய சுதந்திரத்தை பெற்றது இயேசுவால. நீங்களும் நானும் நித்திய மீட்பை பெற்றது இயேசுவால. இன்றைக்கு நாம் நிற்பதும் இயேசுவால. விளங்குதா? இதை நிற்க செய்தவர் தேவன். குமாரனை கொண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த நித்திய சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு, நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறார். சரி, கடைசியாக பார்க்கிறோம் மத்தேயு 9:15. மத்தேயு 9:15. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். பாத்தீங்களா? அப்பொழுது உபவாசிப்பார்கள். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி தேவன் அவரிடத்தில் நடப்பித்தது என்னன்னா, முதலாவது அவர் என்னவா மாற்றிருக்கிறாரு சொல்லுங்க, மத்தியஸ்தராக மாற்றிருக்கிறார். இரண்டாவது, மகா பிரதான ஆசாரியார மாற்றிருக்கார். மூன்றாவது என்னதுங்க, இங்க மணவாளன். இயேசு யாரு? மணவாளனா மாற்றிருக்கிறார். மத்தியஸ்தனாக மாற்றி நமக்கு நித்திய சுதந்திரத்தை கொடுத்தாரு. மகா பிரதான ஆசிரியராக மாற்றி நமக்கு நித்திய மீட்பை கொடுத்தாரு. இந்த மணவாளன் மூலமாக என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், வேத வாக் சத்தியங்கள் எல்லாம் எப்படி இருக்குமா, வேதத்தில் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாக இருக்கும். இப்போது புதிய ஏற்பாடில் மணவாளனை பற்றி நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரே ஒரு பேரபிள் சொல்லியிருப்பார் இயேசு. 10 கன்னிகையை குறித்து சொல்லியிருப்பார். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் சத்தியங்கள் எப்படி இருக்குதுங்க, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுன்னும் போது உன்னத பாட்டில் ஒரு சில காரியங்களை காண்பிக்கிறார். அதை துரிதமாக நம்ம வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 9-10. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது நல்லா கூர்ந்து கவனிங்க தயவுசெய்து. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 9-10. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, என் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். இருதயத்தை கவர்ந்து நிறுத்துங்க போதும் சிஸ்டர். அதாவது முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாரு, என் சகோதரியே, என் மணவாளியே. இது கரெக்டா? ஒரு சகோதரி என்னவாக முடியாது, மனைவியாக முடியாது. கரெக்டா? நிறைய பேர் பைபிளை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வசனங்கள்லாம் எடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பைபிள் ஸ்காலர் இந்த உன்னத பாட்டை எடுக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு காலகட்டத்தில் ஒரு 18ஆம் நூற்றாண்டில் உன்னத பாட்டையும் பிரசங்கி புஸ்தகத்தையும் எடுக்கணும்னு பிளான் பண்ணாங்க. வேத ஆராய்ச்சியாளர்கள் அதை எடுக்கணும்னே பிளான் பண்ணாங்க. ஏன்னா இது என்னவா இருக்குதான், அவ்வளோ வல்கராக இருக்குதுன்னுவாங்க. ஆக்சுவலாக இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. உன்னத பாட்டு எப்படின்னா, சாலமோனுக்கு எத்தனை மனைவிங்க, கணக்கு 300 மனைவிகள் 700 மறுமனையாட்டிகள். புரியுதுங்களா? 300 700 சேர்த்தா 1000. ஆண்கள்லாம் வாயடிச்சு போயிட்டாங்க பாருங்க. 1000மா? ஆமாம் 1000. ஏன் 1000 தெரியுமா? சாலமோன் ஒரு இடத்துல இயேசு சொல்லுவார், சாலமோனிலும் பெரியவர் உங்களிடத்தில் இருக்கிறார். அவர் எப்படி இந்த 1000 மனைவிகளோடு கூட வாழ்ந்தாரோ அப்படியே இயேசு ஒரு காலகட்டத்தில் 1000 வருடம் சபையோடு கூட இருக்க போகிறார். அதான் 1000 கால அரசாட்சி. விளங்குதா? புரியுதுங்களா? அதெல்லாம் பார்க்கலாம், வசனம் நிறைய இருக்குது, அது ஆதாரத்தோட நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே இவர் சொல்கிறதுன்னா, என் சகோதரியே, என் மணவாளியன்னு ஏன் சொல்கிறாருன்னா, சகோதரி என்னும் போது
ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளை தான் சகோதரன் சகோதரின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளை சகோதர சகோதரின்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த பூமியில் நீங்களும் நானும் வெவ்வேறான இதுவாக இருந்தாலும் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நீங்களும் நானும் பிதாவுக்கு என்னவாயிட்டோம்? பிள்ளைகளாக மாறிட்டோமா? தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டோமா? அப்போ இயேசுக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? இயேசு தேவனுடைய குமாரன். நம்ம அவரை விசுவாசிக்கிறதுனால பிதாவுக்கு நம்மளும் பிள்ளைகளாக மாறினால இயேசு நமக்கு என்ன வேணும்? சகோதரர். அதுதான் சொல்றாரு, என் சகோதரியே. அப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? மணவாளியேன்னா முதல்ல ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளை என்னன்னு சொல்லுவாங்க? சகோதரன் சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒரே சரீரமா இருக்கிறவர்களை கணவன் மனைவின்னு சொல்லுவாங்க. புரியுதா? விளங்குதா? கணவன் மனைவி இருவரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரே சரீரம். பைபிள் கோட்பாடு இது. இருவரும் ஒரே சரீரமா இருக்கிறோன்றத மனைவின்னு சொல்லுவாங்க. அப்படியே இயேசுக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவும் ஒரே அவருடைய அவருடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். விளங்குதுங்களா? அவருடைய சரீரத்தின் அவயங்களை நம்ம இருக்கிறோம்னு பார்க்குறோம். அப்போது என் சகோதரியே என் மணவாளியே அப்படின்னும் போது சகோதரத்துவத்தில் இருக்கக்கூடிய நம்ம கிறிஸ்துவின் ஒரே சரீரமாய் மாறுவதை தான் மணவாட்டின்னு சொல்லுது. விளங்குதா? கிறிஸ்துவின் ஒரே சரீரமாக மாறுவதை தான் மணவாட்டின்னு சொல்லுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றான்? உன் கண்களில் ஒன்று, வாசிங்க சிஸ்டர், உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும், கண்களில் ஒன்றினாலும் கழுத்தில் உள்ள சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். போதும். கண்களின் ஒன்றினாலும் கழுத்தில் சரப்பணினாலும் என் இருதயத்தை என்ன பண்ணிட்ட? கவர்ந்து கொண்டான்றாரு மணவாளன் மணவட்டியை பார்த்து. அப்போ கண்களின் ஒன்றினும் போது வசனம் வாசிக்க தேவையில்லை, நேரம் இல்லை. இயேசு சொல்றாரு, உன் கண் இருளா இருந்தா உன் சரீரம்லாம் என்ன ஆயிடுமா? அப்போ சரீரத்தின் விளக்கு எதுங்க? கண்ணு. இப்போ எத்தனை கண்ணு ஒளி இருக்குது? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? கண் ஒன்று. விளங்குதா? அது மறுபடியும் தயவு செய்து வாசிங்க. கண்களில் ஒன்றினாலும் போது இப்போ நம்ம தேவனுக்குள்ள வாழும்போது எப்படி தான் வாழ்கிறோம்? ஒரு கண் என்ன தான் இருக்குது? உலகத்தில் தான் போகுது. இன்னொரு கண்ணு தேவனுடைய வார்த்தையை பார்க்கறதுக்கு, தேவனுடைய காரியங்களை பார்க்கறதுக்கு. அதாவது சொல்லணும்னா பவுல் சொல்கிற மாதிரி, நான் நிர்பந்தமான மனுஷன் சொல்கிறாரு பாருங்க. தேவனுடைய பிரமாணத்தின்படி நான் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறேன், என்னுடைய பாவ சரீரத்தின்படி பாவத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். அப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன தான் எப்படி தான் இருக்கிறோம்? பாவத்துக்கும் ஊழியம் செய்கிறோம். ஆனால் உள்ள ஆவியில் யாருக்கு உண்மையாக இருக்கணும்னு விருப்பப்படுறோம்? தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கணும். அதுதான் ஒரு கண் என்னவா இருக்குதுங்க? வெளிச்சமாக இருக்குது. இன்னொரு கண்ணு இருளாக இருக்குது. ஆனால் தேவன் மணவாளன் எதை பார்க்குறா தெரியுமா? அந்த ஒளியின் கண்ணை தான் பார்க்குறாரு. உன் கண் ஒன்றில் என்னவா இருக்குதான்? அதன் நிமித்தமும் கழுத்தின் சரப்பணி நிமித்தம் என்ன பண்ணுறாரா? உன் மேலே நான் கவர்ந்து விட்டேன். கழுத்தின் சரப்பணின்னு சொல்லும் போது இந்த கழுத்துன்றது சரப்பணி எதுக்கு போடுவாங்கன்னா, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டளைக்கு ஒருவன் கீழ்ப்படியும் போது அவனுடைய கழுத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சரப்பணி போடுவாங்க. அதாவது கீழ்ப்படுகிறவன், அதாவது தகப்பன் தன்னுடைய பிள்ளை எல்லாத்துலேயும் கீழ்ப்படிஞ்சிருந்தா அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவார்னா ஒரு சரப்பணி போடுவார். அந்த சரப்பணி போட்டால் என்ன அர்த்தம்னா, அப்பாவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அவன் தான் அர்த்தம். அப்பாவுக்கு அடுத்தது சுதந்திரவாளி யார்? அவன் தான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 12 பேர் இருந்தாங்க. ஆனால் பல வர்ண ஆடை யாருக்கு தான் கொடுத்தாரு? யாக்கோபு யோசேப்பு தான் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? அப்பாவுக்கு பிடிச்சவங்க. புரியுதுங்களா? அப்போ இங்கே கழுத்தில் சரப்பணினா அவருக்கு கீழ்ப்படுது. என்ன கழுத்துன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், இஸ்ரவேலர் என்ன சொல்கிறாங்க? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இஸ்ரவேலர். ஆனால் அப்போ வணங்குற கழுத்துக்கு தேவன் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? சரப்பணியை போடுவார். அப்போ கீழ்ப்படுகிறது. அப்போ என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றிலும் உன் கழுத்தின் சரப்பணியினாலும் நீ என்னை கவர்ந்து கொண்டாய். அடுத்ததுங்க, உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும், நல்ல கவனிங்க, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. நேசம் என்னவா இருக்குதா? மதுரமா இருக்குதா? எதை காட்டிலும்? திராட்சை ரசத்தை காட்டிலும் நேசம் மதுரமா இருக்குதுன்னா திராட்சை ரசம் எதை குறிக்குதுங்க? இயேசு கிறிஸ்துனுடைய
ரத்தம். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நீங்களும் நானும் தேவனுக்கு என்னவா மாறிட்டோம் சொல்லுங்க? மதுரமா மாறிட்டோம். எந்த அளவுக்கு மதுரமானா என் உயிரையே கொடுக்குறேன்ட்டார் இயேசு. விளங்குதா? தன் உயிரை என்ன பண்ணிட்டாரு நமக்காக கொடுத்துட்டாரு. அடுத்த வசனங்க. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும், கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கிறது. உன் பரிமள தைலங்கள் வாசனையா இருக்குது. சகல கந்த வர்க்கங்களை காட்டிலும் உன் பரிமள தைலம் வாசனையா இருக்குதுன்னா கந்தக வர்க்கம் எதுக்கு பயன்படுத்துவாங்க? சுகந்த வர்க்கம் எதுக்கு பயன்படுத்துவாங்க? கந்தக வர்க்கம் மரித்த சடலத்தில் போடுவாங்க. புரியுதா? அது வெள்ளை போலன்னு வந்திருக்கணும். இங்கே மரித்த சடலத்து மேலே போகிறது அந்த கந்தக வர்க்கம். அப்போது அந்த கந்தக வர்க்கத்தினால பரிமள தைலம் வாசனும் போது அது என்னதுங்க? அபிஷேகிக்கிற தைலம். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினாலே நீங்களும் நானும் என்ன ஆக்கப்பட்டோம்? தேவனுடைய குமாரத்திகளாக அபிஷேகப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விளங்குதா? அப்போது மணவாளன் பரலோகத்தில் இருந்துக்கிட்டு மரித்தோரில் உயிரோடு எழுப்பின மணவாளன் நம்ம இப்படி மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? சகோதரியாக இருந்த நம்மளை மணவாட்டியாக மாற்றிருக்கிறாரு. ஒளியுள்ள கண்களை நமக்கு கொடுத்து, கீழ்ப்படிக்கிற கழுத்தை கொடுத்து, சரப்பணியை கொடுத்து, தன்னுடைய ரத்தமாகிய திராட்சை ரசத்தினால அவருக்கு மதுரமாக மாற்றி, அவருடைய சரீரம் கந்தக வர்க்கம் அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறாரா? பரிமள தைலம் வீசுறதுன்னா என்னங்க? ஒரு இடத்துல பார்க்குறோம், நோவா பலியிட்டதை கர்த்தர் என்ன பண்ணாராம்? நுகர்ந்தார். அப்போது தேவனுக்கு பிரியமானதை செய்வதும் தேவனை துதிக்குதும் தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த காரியத்தை சுகந்த வாசனையாக நுகர்கிறார். அப்போ எந்த அளவுக்கு மணவாளன் மணவாட்டியை உருவாக்குறார். இப்போ அந்த மணவாட்டி யாருங்க? நம்ம தான். மணவாட்டி யாரு? நம்மளை தான் இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு? அவர் உருவாக்குறாரு. எபேசியர் 5:30 வாசிங்க. எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும், இங்க வந்துச்சு பாருங்க, அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும், அவருடைய மாம்சத்திற்கு அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். பாத்தீங்களா? அதான் முன்னாடியே பார்த்தோம். என் சகோதரியை என் மணவாட்டியனா இருவரும் ஒரே சரீரமா இருக்காங்களா? இங்க வசனம் சொல்லுது பாருங்க, எப்படி இருக்கிறோமா? ஒரே மாமிசம், ஒரே எலும்பு. என்ன மாதிரி வார்த்தை பாருங்களேன். நம்ம இயேசுவை எப்படி பார்க்குறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்குறோம்? தூரமாக நிற்க வச்சு பார்க்குறோம். ஆனால் இயேசு எங்கே இருக்கிறார் தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நமக்குள்ளே, நம்முடைய சரீரத்தோட சரீரமா, நம்முடைய எலும்போட எலும்பா, நம்ம அவரோடு கூட இருக்கிறோன்னா, அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அவர் நமக்குள்ளே வாழ்கிறார். ஏன்னா இருவரும் ஒரே மாமிசம். அவர் மணவாளன், நம் மணவாட்டி. இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். இது மனைவிகளோட சாபம் போலக்குது. ஐயோ முடியலையே, ஐயோ நடக்கலையே, அப்படி இப்படின்னு எமோஷனில் பேசுகிறோம். ஆனால் மணவாளன் என்ன தான் பண்ணுவார்? நிச்சயமாக விடுவாரா? இப்போ இருக்கிற மணவாளன் விட்டுருவான். எப்போ போகணும்? ஒருத்தர் சொல்கிறாரு, பிரதர் இந்த டைமில் பேசாதீங்க, அந்த டைமில் பேசுங்கண்ணா. ஏன் பிரதர்? அந்த டைமில் என் ஒய்ஃப் இருப்பா. ஏங்க நம்ம 2 பேரும் என்னங்க பேச போகிறோம்? இல்லை அதை கூட சந்தேகப்படுவான்றார். ஒரு ஆண் இன்னொன்று ஆண் கூட பேசுறத கூட என்ன பண்ணுவாங்களா? அந்த அம்மா என்ன மாதிரி ஆள் போருங்க, அவ்வளோ பயப்படுறாங்க. ஏன்னா அப்போது அந்த ஒரு மனம் இங்கே இல்லை. நம்ம இந்த கணவன் மனைவியை பார்த்து அந்த கணவனை நம்ம என்ன பண்ணிட்டோம்? கொஞ்சம் தூரமாக பார்த்துட்டோம். ஆனால் இது அப்படி அல்ல. அவரும் நாமும் ஒரே மாமிசமும் ஒரே எலும்பாக இருக்கிறோம். சரி, அது ஏசாயா 62:5 வாசிங்க. ஏசாயா 62:5. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல, இங்க வந்துச்சு பாருங்க, வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுகிறது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். ஆமென். உன் மக்கள் உண்மை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல, எப்படி வருது பாருங்க, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். இன்னைக்கு எதை குறிச்ச கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையை குறிச்ச திகைக்காதீங்க, கலங்காதீங்க. ஒரு மணவாளன் நமக்கு உண்டு, ஒரு மத்தியஸ்தன் நமக்கு உண்டு, ஒரு பிரதான ஆசாரி நமக்கு உண்டு. இந்த இன்மைக்குரிய தேவைகளையும் மறுமைக்குரிய தேவைகளையும் நேர்த்தியாய் சந்திக்கக்கூடிய ஒரு மணவாளன் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மெய்யாகவே இயேசுவை
நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்தது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுங்களா? அதனால தான் இஸ்ரவேலை பார்த்தா, இஸ்ரவேலை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ரோமர் இப்போ இந்த மணவாளன் மூலமாக நமக்கு என்ன நிச்சயம்? ரோமர் 5:17 ரோமர் 5:17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஒருவன் மூலமாக யாருங்க அந்த ஒருவன்? மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறதுக்கு மூல காரணமா இருந்தவர் யாரு? ஆதாம். ஆதாம் மூலமா என்ன வந்தது? மரணம் ஆண்டு கொண்டிருக்குது. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, ஆமென், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஆதாம் மூலமா மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன ஆண்டு கொண்டிருக்குதான்? ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வோம் என்கின்ற நிச்சயம். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போய் ஆளுகை செய்கிறவர்கள் யாரு? இதை தாங்க எதிர்பார்க்குற, வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் நின்று கத்துறது, இதுக்கு தான் வாரம் நின்று எல்லாரும் பேசுறது, இதுக்கு தான் எல்லாரும் ஓடுறது. புரியுதுங்களா? அந்த தியாகத்தை நம்ம என்ன பண்ணோம்? பறைசாற்றணும். பரலோகம் உங்களுக்காக, பரலோக ராஜ்யம் உங்களுக்காக பலியிடப்பட்ட சரீரம் அங்கே மத்தியஸ்தனாகவும் மகா பிரதான ஆசாரியாகவும் மணவாளனுமாய் இருக்கிறார். மணவாளனாய் வந்து நம்மளை கூட்டி கொண்டு போக போகிறார். விளங்குதுங்களா? அப்போ 2 பேதுரு 1:11 வாசிங்க. 2 பேதுரு 1:11 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். எப்படி அளிக்கப்படுதா? அளிக்கப்படுமா? அது கடைசி வாசகம் பரிபூரணமாய் அளிக்கப்படும் போது அது என்னதுங்க? பிரசன்டா, பாஸ்ட் டென்ஸா? ஃபியூச்சர். கரெக்டா? விளங்குதா? அப்ப பரிபூர்ணமாய் உங்களுக்கு யார் மூலமா இந்த தேவன் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிரவேசம் வருது? இயேசு கிறிஸ்து மூலமா வருது. எங்க வருது? நித்திய ராஜ்யத்துக்கு வருது. பிரவேசிக்கும்படி அளிக்கப்படும்னா இது தேவன் குமாரனை கொண்டு நமக்கு நிச்சயப்படுத்திட்டார். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? நிச்சயப்படுத்திட்டாரு. இப்போ நம்ம எங்கே தான் போய் ஆகணும்? பரலோகத்துக்கு தான் போய் ஆகணும். வேற எங்கேயும் போக முடியாது. வேற எங்கேயாவது போனோம்னா போங்க, நோ ப்ராப்ளம். அது அசத்தியம். ஆனால் இயேசுவின் மூலமாக நம்ம எங்கே தான் போய் ஆகணும்? பரலோகத்துக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா அவர் அங்கேருந்து இங்கே வந்து நம்மளை அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறார். விளங்குதுங்களா? எவ்வளோ பெரிய மகிமையான காரியம் பாருங்கள். கிறிஸ்தவர்களின் 3 நிச்சயங்கள் அல்லது சபைக்குரிய 3 நிச்சயங்களை முதலாவது பார்த்தோம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி நடப்பித்தது. இரண்டாவது இந்த நடப்பித்ததில் நமக்கு இருக்கக்கூடிய நிச்சயங்கள். அதில் முதலாவதாக பார்த்தோம் இயேசு மத்தியஸ்தர். அந்த மத்தியஸ்தன் மூலமாக நமக்கு மனம் திரும்புதல், மனசாட்சி செத்த கிரியைகளார என்ன பண்ணுதுங்க? சுத்திகரிக்கப்பட்டு நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக இயேசு மகா பிரதான ஆசாரி. கோபாக்கினைக்கு நம்ம நீக்கலாக்கப்பட்டு வரப்போகிற நன்மைகளுக்கு என்னவா இருக்கிறோம்? நித்திய மீட்புக்குரியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக பார்த்தோம் மணவாளன். அப்போ நித்திய ஜீவனை அடைந்து ஆளுகை நிச்சயப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்குள், நித்திய ராஜ்யத்துக்குள் உங்களையும் என்னையும் வைக்கிறார். புரியுதுங்களா? இப்போ முன்னாடி கேட்டேன் பார்த்தீங்களா ஒரு கேள்வி? முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? நானே மறந்துட்டேன் பாருங்க. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமான்னு என்ன சொல்லுவீங்க? ஏன்னா யார் அங்கே இருக்கிறா? பிரதான ஆசாரியர். அதாவது நான் மன்னிப்பே கேட்காம சிலர் இப்போ ஒரு உபதேசம் வருது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது என்ன உபதேசம்னா, நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை, கர்த்தர் உன் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்றாங்க. அது ராங். அதாவது நீ செஞ்ச பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம் என்ன பண்ணிடுறார் ஆண்டவர்? சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால மன்னிச்சிடும். அது துர்போதனை. தன் பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்யணும். அப்போ பாவத்தில் விழுந்தவன் தேவ சமூகத்தில் என்ன பண்ணான்? வரணுங்க. அப்படி வராமல் இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக என்ன உண்டு? தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியிலே உண்டு. புரியுதுங்களா? அப்போது
மத்தியஸ்தன் மூலமாகவும் மகா பிரதான ஆசாரி மூலமாகவும் இந்த மணவாளன் மூலமாகவும் நம்முடைய பாவங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறாரு. அதே நேரத்தில் தேவனுடைய கோபாக்கினிலிருந்து நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? விலக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகிறவர்களாக இருக்கிறோமா? கண்டிப்பாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம வீடாக தான் புரியுதுன்னா. இது தற்காலிகம். ஆனால் நிரந்தரம் எது தாங்க? தேவனுடைய ராஜ்யம். எனவே கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களை இன்னுமாய் கிரகித்து இதனுடைய ஆழங்களை நம்ம புரிந்து தேவன் நம்ம வழிநடத்துவார். வருகிற நாட்களில் யோவான் 1:12 சொல்லப்பட்டது போல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம். வருகிற நாட்களில் விசுவாசிகளுடைய அதிகாரம் அல்லது சபையாருடைய அதிகாரம் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போது நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு சிறு ஜெபத்தோடு கூட நம்ம இந்த கூடுகையை முடித்துக்கொள்ளலாம்.